ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் அவர் வந்து பப்ளிஷ் ஆன ஒரு யூடியூப் வீடியோவில் அவர் ஹோஸ்ட் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இப்போ இருக்கிற நிலைமை சிச்சுவேஷன், இந்த H1B டென்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சீரியஸ் ஆஃப் கேள்வி கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு சில பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் அவரோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அது என்னென்ன சொல்லியிருக்காரு, இதனால் என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹோஸ்ட்டு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது H1B வீசா ரிலேட்டடாக இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் டென்ஷன் இருக்குது. இந்த டென்ஷனை எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இப்படி ஒரு பதில் சொல்கிறார். I think a lot of these are issues, Raj, which they have to resolve. If there are concerns, let us say, in the United States or even in Europe, it is because they very consciously and deliberately over the last 2 decades allowed their businesses to relocate. You know, that was their choice, it was their strategy. இதில் அவர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்க மக்கள் அங்கே போகிறதுனால இல்லை, அவங்க ஒரு 20 வருஷமாக ஒரு 2 டெக்கேட்ஸாகவே கம்பெனிஸ் எல்லாம் இந்த மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. மீன்ஸ் அது தெரிஞ்சோ தெரியாமலையோ இல்லை இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக கூட இருக்கலாம். அவங்க வந்து இந்த செக்டர் எல்லாம் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ இல்லை இங்கே வந்து ரிசோர்ஸ் வச்சுக்கிறதுக்கோ நம்ம வெளிநாட்டில் வச்சுக்கிட்டா அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா அது வந்து கம்பெனிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அது நம்ம பார்த்தோம். ஏன்னா மேபி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல எக்கனாமிக்கலாக க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ 1-2 கம்பெனிஸ் வந்து திடீர்னு இந்த ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், காலப்போக்கில் வந்து ஓகே அந்த கம்பெனி மட்டும் நல்லா வளருது, நாமளும் அதே தானே பண்ணுறோம், நாமே வளரல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உள்ள இருக்க இங்கே இந்த பாதி செக்டர் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களா, அப்போ நாமளும் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனியும் ஆரம்பிச்சு தான் இன்றைக்கி இந்த நிலைமை வந்து நிற்குது. ஸோ இதனால தான் இந்த பிரச்சனை இப்போதைக்கு இருக்குது அப்படின்றது அவரோட ஸ்பீச்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இதுக்கு அந்த ஹோஸ்ட் வந்து ஓகே ஃபைன் புரியுது, அப்போது சம் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ். ஏன்னா இந்த பக்கம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி வெளியிலேருந்து வரவங்கனால பிரச்சனை அப்படின்னு பொலிட்டிக்கல் சைடில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் எக்கனாமிக் சைடில் இந்த எலான் மஸ்க் அதுக்கப்புறம் நிறைய சிஇஓஸ் எல்லாமே இல்லை இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு டென்ஷன் இருக்குது, பொலிட்டிக்கல் சைடில் இருந்தும் அண்ட் எக்கனாமிக் சைட்லேருந்து ஒரு டென்ஷன் இருக்குது. நடுவில் மாட்டிகிட்டு இருக்குது H1B அண்ட் இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ். யூஎஸை பொறுத்த வரைக்கும் H1B, மற்ற கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இமிகிரண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் பேலன்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு வந்து அந்த ஹோஸ்ட் கேட்ட கேள்விக்கு நம்ம மினிஸ்டர் வந்து இப்படி பதில் சொன்னார். So some kind of a new balance between the economic and political should be worked out. Will be, yes, but also some kind of new balance between the mobility of people and the mobility of work. You know, if it becomes harder for people to travel, you know, the work's not going to stop. Yeah. Okay. So if people don't travel, the work will travel. So the insourcing or outsourcing, I mean. இப்போ அந்த பதிலை பாருங்களேன். அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா, இதெல்லாம் ஒரு வாரமாக இருக்கட்டும்ங்க, தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ் பிட்வீன் மொபிலிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் மொபிலிட்டி ஆஃப் ஒர்க். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போது ஒரு செக்டரில் வந்து ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்குக்கு டேலண்ட் தேவைப்படுது. அந்த டேலண்ட் வந்து ஒன்று லோக்கலில் இருக்கிற டேலண்ட்லாம் சேர்ந்து அதை ஃபில் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஒர்க்கை வந்து எக்கனாமிக் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படின்னும் போது அதுக்கு நிறைய டேலண்ட்ஸ் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேருந்து டேலண்ட்டை கொண்டு வரணும். இப்படி வெளியிலேருந்து கொண்டு வர டேலண்ட்டை நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கு வந்து அந்த இடத்த விட்டு டேலண்ட் எங்கே இருக்கோ அங்கே போயிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன இம்ப்ளை பண்ணுறாருனா, கம்பெனிஸோ இல்லை பிஸ்னஸோ வந்து அவங்க லாபம் பார்க்குறதுக்கு இதை இன்னும் அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்றதை இந்த பேஜ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் அவங்களா கிரியேட் பண்ணது புரியுது. ஆனால் இப்போ இதுக்கு நம்ம என்ன வந்து நம்ம சைட்லேருந்து இந்தியா சைட்லேருந்து என்ன ஒரு பண்ண முடியும் அப்படின்னு நம்மளோட பார்ட் என்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்ற அந்த குவெஸ்சனுக்கு அவர் இப்படி வந்து பதில் சொல்லியிருந்தார். The part which concerns us is to convince them that mobility, the use of talent across boundaries is to our mutual benefit, that they would be net losers. ஸோ அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேஷனால் 2 கண்ட்ரிக்குமே நல்லது தான் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறது தான் இப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா, இந்தியாவோட அஃபீஷியல் ஸ்டான்ஸ் இங்கே என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரி வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் உங்கள் கண்ட்ரி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்காவுக்கு தான்ப்பா நல்லது, நீங்கள் வந்து இது வேண்டான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் நெட் லூசர்ஸாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான வேர்டு வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த மாதிரி வந்து மைக்ரண்ட்ஸ்
அமெரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணும்போது அப்போ இந்தியாவுக்கு லாஸ் தானே அப்படின்ட்டு நம்மள சில பேருக்கு அந்த யோசனையும் இருக்கலாம். அண்ட் இதே கேள்வி வந்து அவர் அந்த ஹோஸ்ட்டும் வந்து கேட்குறாரு. நம்ம மினிஸ்டர் வந்து இப்படி பதில் சொல்லியிருக்காரு. We have evolved. I think the brain drain perspective was very much more reflective of a protectionist era, and that has obviously changed. You realize actually that they were an asset and they were a link rather than, a loss. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா, எஸ் முதல்ல வந்து பிரெயின் ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்தியா கன்சர்னாக இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி பிரெயின் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிச்சு. ஆனால் இப்போ வந்து அதை நாங்கள் வந்து வேறு ஃபேஸுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம். இப்போ இந்த மாதிரி டேலண்ட் வெளியே போகிறதுனாலையும் இந்தியாவுக்கு நல்லது தான். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் போயிட்டு அவங்க வந்து நல்ல டேலண்ட்டாக அவங்க ப்ரூவ் பண்ணும்போது, இப்போ நிறைய டாப் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டெக் கம்பெனிஸில் இந்தியன்ஸ் தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. ஸோ அப்படி ப்ரூவ் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற அந்த டேலண்ட் என்ன அப்படின்னு உலகத்துக்கு தெரிகிற ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதனால் நிறைய வந்து நம்ம அவுட் சோர்சிங் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து நெட் பெனிஃபிட் தான். முதல்ல வந்து டேலண்ட் வந்து வெளிநாட்டுக்கு போனால் அது வந்து தப்பு, ஜீரோ சம் கேம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அது ஜீரோ சம் கேம் இல்லை. இந்த மாதிரி போகிற இமிகிரண்ட்ஸ்னால இது வந்து ஒரு அசெட் தான், ஒரு லிங்க் தான், இது வந்து லாஸ் கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இங்கே இருக்க மக்களோட ஒரு பாயிண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட்டா நம்ம எதுக்கு வெளியிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு இங்கே வந்து ஒரு பேச்சு எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வரும்போதே இந்த ஒரு பாயிண்ட்டை வந்துடும். அதுக்கும் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பார். And particularly if you move into an era of advanced manufacturing, if this will be, you will need more talent, not less talent. And talent cannot be organically developed at a high rate. There is a certain structural impediment out there. ஆக்சுவலாக அவரோட பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஓவர் த நைட்டில் க்ரோ பண்ணிட முடியாது, டக்குன்னு கொண்டு வந்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து பெருசாக பில்டு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அவரோட தாட்டாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து ஒரு காலேஜ் டிகிரி படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப வந்து கஷ்டம், செலவாகும். ஏன்னா எந்த அளவுக்கு செலவாகணும், ஒரு சில பேர் ஸ்டூடெண்ட் லோன் வாங்கி தான் படிப்பாங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரி இங்கே பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. இங்கே இருக்க ஒயிட் அமெரிக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே சப்போர்ட் இருக்காது. ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வேறு ரூட் வந்து சூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த அட்வான்ஸ் டிகிரிஸ், பேச்சுலரோ இன்ஜினியரிங்கோ இல்லை மாஸ்டர்ஸோ பிஹெச்டி இந்த மாதிரி ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் என்ரோல் பண்ணுறாங்க. அந்த ஒரு கேப் தான் என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் அது அப்படி கிடையாது. நமக்கே தெரியும், ஒரு நார்மலாக நீங்கள் வந்து இருக்கிற ஒரு யூத் மக்களை போய் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யூஎஸை கம்பேர் பண்ணையில் அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்தியாவில் இந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது, அதனால் டேலண்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து இல்லை. ஸோ இப்படி பண்ணும்போது நெட் பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அவரோட பேச்சாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய கீ பாயிண்ட்ஸை வந்து அந்த 20 மினிட் செக்மெண்ட்டில் ஈஸியாக அப்படியே வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டார். அதில் நிறைய இன்சைட்டும் இருக்குது. எப்படின்னா, இப்போது ஓகே இங்கே இந்தியாவிலேருந்து மக்கள் வெளியே போகிறாங்க அப்படின்னும் போது பிரெயின் ட்ரெயின் ஆகுது அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அதுக்கும் வந்து ஆன்சர் இருக்குது. ஏன்னா முதல்ல நாங்கள் வந்து பிரெயின் ட்ரெயின் ஆச்சுன்னு பார்த்தோம், ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்க வெளியே போயிட்டோம், இந்தியாவோட டேலண்ட்டை தான் ப்ரூவ் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு பெனிஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று வந்து ஒருவேளை அந்த கண்ட்ரி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே இருக்க பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் தான் இன்னும் அதிகப்படுத்துவாங்களே தவிர அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த கண்ட்ரி என்ன நினச்சி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஆன்சரும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது டேலண்ட் வெளியே போனாலும் இந்தியாவுக்கு நல்லது, டேலண்ட் வெளியே போக முடியாமல் அவங்க தடுத்தாலும் பிஸ்னஸ் இங்கே வந்து வரும், அதனால் அதுவும் இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா நினைக்கிது அப்படிங்கிறது அவரோட பேச்சிலேருந்து தெரிகிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து பாசிட்டிவாக பார்த்தீங்க, இல்லை நீங்கள் என்னெல்லாம் வந்து இல்லை ப்ரோ இது வந்து இந்த பாயிண்ட் சரியில்லை, இது வந்து கொஞ்சம் மாற்றி பேசினா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவ்வளோதாங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாய் பாய் அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.